பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினருக்காக நாமினேஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அப்போது டிஃபால்ட்டாக அவர் சிஎம் பதவி விட்டு விலக போகிறார் அப்படிங்கிற செய்தி நேற்றுலேருந்து தீயாக பரவிட்டு இருக்கு. இதுக்கு மாறாக பார்க்கும்போது அவருடைய மகன் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாங்க. இந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? பாஜக யாரோடெல்லாம் உறவு வைக்கிறதோ அவர்களை எல்லாம் உறவாடி கெடுக்கிற வேலையை பாஜக தொடர்ச்சியாக செய்யும். ஒரு நெடிய பட்டியலே இருக்குது. சிரோன்மணி அகாலிதளம்னு ஒரு கட்சி, அது ரூலிங் பார்ட்டியாக இருந்த கட்சி, இன்றைக்கி எங்கே இருக்குன்னு தேடுகிற நிலைமைக்கு அந்த கட்சி வந்துருச்சு. மெஹபூபா முக்தின்னு காஷ்மீரில் ஒரு முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர், இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன? அவர் கட்சி எங்கே இருக்குது? இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ட்ராக் ரெக்கார்டு. அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் இடம்பெற போகிறார். அதற்கான சமிக்ஞை தான் இன்றைக்கி பீகாரில் நிதிஷ்குமார் கொடுத்துருக்கார். நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 இடங்களை கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டவர். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆச்சுன்னா எனக்கு ஈக்குவல் ஷேரிங் கொடுக்கணும்னு கேட்டுச்சு. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆச்சுன்னா அவர் மைனாரிட்டி ஆகிட்டார், பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி ஆகி அவருடைய தயவுல இவர் முதலமைச்சராக இருந்தார். இப்போ என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிகிட்ட இவர் சீட்டு வாங்கி போட்டியிடுற நிலைமைக்கு வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாக்கு இவர் சீட்டு கொடுக்கல, இவர்கிட்ட சீட்டை பாரதிய ஜனதா கொடுத்து உனக்கு இத்தனை சீட்டு இந்தந்த இடங்கள் நீங்கள் போட்டியிடுங்க போங்கன்னு சொன்னிச்சு. ஆனால் அவர்களுக்கு கூடுதலான இடங்களும் இவருக்கு குறைவான இடங்களும் கிடைச்சது. இன்னைக்கு இந்த முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்கிற நிலைமைக்கு நிதிஷ்குமார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இருந்தது தான். மிரட்டித்தான் அவரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கு. இல்லை, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிதிஷ்குமாருக்கு வயசாயிருச்சு. அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பேட்டியில் சொல்லும்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், முதல்வராக இருந்திருக்கேன், மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக கடைசி காலத்தில் இருப்போம்னு சொல்லி அவர் தான் விருப்பப்பட்டதாக சில செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிடுறாங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. முதலமைச்சராக இருந்தவருக்கு வயதாகிவிட்டது, வயோதிகத்தின் அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்கிறாருன்னா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் தொடர முடியுமா? அது மட்டும் சரியாக வருமா? இதுக்கு டென்யூர் 5, அதுக்கு 6. அப்புறம் நீங்கள் இந்த 5ல் எவ்வளோ நாள் முடிஞ்சு போச்சு பாருங்கள். நெருக்கி 1 வருஷம் முடிய போகுது. 1 வருஷம் முடிஞ்சிச்சின்னு 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் 4 வருஷத்துக்குள்ளே. 4 வருஷம் தான் டைம் பேலன்ஸ் பீரியடு. இதுக்கு 6 வருஷம் இருக்குது. இப்போ ஒரு முதலமைச்சராக இருந்து நீங்கள் பணியாற்ற முடியாததை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து என்ன போய் கிழிச்சிருவீங்க? ஒன்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அரசியலுக்கு முழுக்க போட்டிருக்கணும். நான் இனிமேல் அரசியலில் ஈடுபடலைங்க, நான் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா உண்மையிலேயே அவருடைய காரணம் அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால் அவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாருன்னு சொல்லலாம். இப்போ அவர் மாநிலங்களவைக்கு போய் நாமினேஷன் போட்டிருக்காரு. ஏன் போட்டார்? அப்போ மிரட்டி தானே போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்றிய அமைச்சராகிறேன்னு சொல்லி அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஒன்றிய அமைச்சரெல்லாம் இருந்தார், ரயில்வே துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. அதனால் அவர் ஒன்றிய அமைச்சராக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றிய அமைச்சராகிறதா இருந்தால் ஏன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணணும்? சரி சார், இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். நிதிஷ்குமாருக்கு வயசாயிடுச்சு, அதனால் ராஜினாமா பண்ணுறார். அவர் மாநிலங்களவைக்கு இது வரைக்கும் போகலை, மாநிலங்களவைக்கு போகணும், நாமினேஷன் போட்டுருக்காரு. அவ்வளோதானே சார் பாஜக தரப்பில் சொல்லப்படுகிற செய்தி. ஏன் சார் நிதிஷ்குமார் அலுவலக வாசலில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் போராடுறாங்க? இப்போ பாஜகவினருக்கு, பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிற ஊடகங்களுக்கு தெரியாத செய்தியா, இல்லை இந்த தொண்டர்களுக்கு தெரியாத செய்தி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எப்படி எடுத்துக்கிறது இதை? ஏன் தொண்டர்கள் போராடணும்? ஒரு தலைவர் இதுவரை வகிக்காத பொறுப்பு ஒன்று, மாநிலங்களவை பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு போகிறார். அதனால் வாழ்த்தி தானே வழி அனுப்பணும். தலைவா நீ மாநிலங்களவையில் மட்டும்தான் தலைவா கால் வைக்கல, வா தலைவா உன்னுடைய தடத்தை அங்கேயும் பதிவு பண்ணணும்னு சொல்லணும்ல. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவார்? பாட்னா சேர்மனாக இல்லை, இது வரைக்கும் அவர் பாட்னா முனிசிபாலிட்டி சேர்மனாக இருக்கணும், அதனால் பாஜக மாநிலங்களவை உறுப்பினரை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு அவரை பாட்னா சேர்மனாக்கி அழகு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் செய்வாரா நிதிஷ்குமார்? இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு அணுகுமுறை. எந்த இடத்தில் இருந்த கட்சியை எங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் பேச வேண்டியில்லை. நிதிஷ்குமார் இப்போது உள்ளார உணர்ந்து கொண்டிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். அரும்பெரும் வாய்ப்பு சார் நிதிஷ்குமாருக்கு. நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணிக்கு முகம் தருவதற்கு இந்தியா முழுமைக்கும் வந்தார்கள், தமிழ்நாட்டுக்கும் வந்தார்கள். ஆனால் பாதியிலே அத்து விட்டு போனார் நிதிஷ்குமார்.
ஒரு நம்பத்தகுந்த மனிதன் இல்லை இவர் என்கிற பெயரை நிதிஷ்குமார் பெற்றார். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இவர் மட்டும் கலந்து ஓடிட்டார். கடைசி நேரத்தில் போய் பிஜேபியிடம் மண்டிட்டார். அதுக்கு 1000 காரணம். அதுக்கு என்னென்னவோலாம் சொன்னார். நான் செலவு வச்சுட்டாங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டுட்டாங்க, இதுதான் காரணம், அதுதான் காரணம்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகத்தில் சிக்கி கொண்டார் நிதிஷ்குமார். அதற்குண்டான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறார். பாஜக இதைத்தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பாடம். ஒருவேளை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இடங்களை கொடுத்து உங்களை விட கூடுதலான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுடுச்சுன்னா அதிமுக அவுட்டு. இல்லை சார், இவர் சொல்கிற மாதிரி பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வராமல் நிதிஷ்குமாருக்கு வந்தது மாதிரி அதிமுகவே அறுதி பெரும்பான்மை பெற்றாலும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் சார் வருவார், அவங்க அப்படி தான் சார் வச்சுருக்காங்கன்னு சொன்னாலும் பொறுப்பேற்ற பிறகு 1 வருஷம் கழித்து டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ராஜினாமா பண்ண வச்சு எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவைக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு அவங்க செஞ்சிருக்கு. நீங்கள் காஷ்மீரை குறிப்பிட்றீங்க, மகாராஷ்டிராவை குறிப்பிட்றீங்க, மற்ற மாநிலங்கள் குறிப்பிட்றீங்க. இந்த மாநிலங்களில் பிளவை ஏற்படுத்தியிருக்கு பாஜக. இதை ஏன் வந்துட்டு அனுபவமிக்க எடப்பாடி பழனிசாமிக்கும் நிதிஷ்குமாருக்கும் புரிய மாட்டேங்குது? அதாவது நிதிஷ்குமாருக்கு புரியலன்றதுக்கு காரணம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் புரியலன்றதுக்கு காரணமே இல்லை. இல்லை, அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து கட்சியில் இருக்கார், அவர் நிறைய அரசியல் பார்த்துருப்பார், அதே அவர் புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து கட்சியில் இருக்கார், அவர் நிறைய அரசியல். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்டு. எடப்பாடி பழனிசாமி 2004 யார் தெரியுமா? அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன்ட்ட திருச்செங்கோடு தொகுதியில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்தவர். அவ்வளோதான் சார். அவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன்ட்ட பறி கொடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஒரு கேண்டிடேட். அவர் வேற ஒன்றும் பெருசுலாம் கிடையாது. அவர் ஏதோ அகில இந்தியாவுக்கு வழிகாட்டிய தலைவரை போலவும் ஃபருக் அப்துல்லாவோடும் அவருடைய தந்தையார் ஷேக் அப்துல்லாவோடும் நெருக்கமான அன்பு பாராட்டியவரை போலவும், இந்த பக்கம் ராம்விலாஸ் பாஸ்வான், அந்த பக்கம் ராம்தாஸ் அத்வாலே, பெரிய பெரிய தலைவர்களோடெல்லாம் பெரிய நெருக்கம் காட்டியவரை போலவும், இந்தியாவினுடைய பிரதமரை தீர்மானித்தது போலவும் நீங்கள் சொல்கிறீங்க. அனுபவம் வாய்ந்தவர். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கு அனுபவமும் கிடையாது அவருக்கு. சசிகலா காலில் எப்படி போய் விழுந்தார் பார்த்தீங்கல்ல வீடியோவில், அப்படித்தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு அவர் வந்தார். அவருக்கு முன்னாடி ஒரு நெருக்கடி இருந்தது. என்னன்னா, இவருடைய வழக்குகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருந்துச்சு. இவர் தான் வந்து சோல் ப்ரொப்பரேட்டரு, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஐடிஎம்கேங்கிற கேஸு, ஜெனரல் செக்ரட்டரியா கோஆர்டினேட்டரா இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இதை முடித்து வைக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி தேவை, நீதிமன்றத்தினுடைய உதவி தேவை. நீதிமன்றங்கள் யாருக்கு ஆட்பட்டிருக்கு, யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் வளைந்து நெளிந்து கொடுத்தார். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸ் என்னன்னா, சம்பந்தியும் மகனையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அமலாக்கத்துறை. என்ன ஃப்ளைட்லாம் வாங்க போனீங்களாம்லன்னு கேட்டாங்க. அதுக்குண்டான டிரான்சாக்ஷனை எடுத்துட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் சட்டப்பேரவையிலிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் காப்பி சாப்பிட்டுட்டு நைட்டு டிஃபன் சாப்பிட்டு தூங்க வேண்டியவர் விடிய காலில் யாருக்கும் சொல்லாமல் புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டார். சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கே தெரியல, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியல. எதுக்குங்க வந்தீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டால், நாங்கள் பில்டிங் கட்டியிருக்கோம், அதை பார்க்குறதுக்கு வந்தோங்கிறாரு. சரிங்க, பில்டிங்கை போய் பார்க்குறீங்களாங்கன்னா முகத்தில் கர்ச்சீப்பை போட்டுக்கிட்டு போகிறாரு சார், யாரையோ பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு திரும்பி போகிறார் சார். நான் யாரை பார்த்தாருலாம் நான் வெளியில் சொல்லலை சார், அவரே சொல்லாதப்ப நான் ஏன் சொல்லணும்? மூஞ்சியில் துணியை போட்டுட்டு போனார்ல, முகத்தை மறைச்சிக்கிட்டு போனார்ல, அது எதுக்காகனா மகனுக்காகவும் சம்மந்திக்காகவும் போனார். இப்போ மகனும் சம்மந்தியும் சிறை சென்று விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவை கொண்டு போய் பாஜக காலடியில் அடமானம் வச்சிருக்காரு. நிதிஷ்குமார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதிஷ்குமார் மெல்ல மெல்ல பாஜகவில் கரைந்துட்டார். நிதிஷ்குமார் பாஜகவில் கரையிலன்னு வச்சுக்கோங்க. மாஞ்சின்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் பீகாரில், நிதிஷ்குமாரோட ஆள் தான் அவர். அவர் எப்படி பாஜக தூக்கிட்டு போச்சு, அவர் எப்படி பாஜக கையில் வச்சுக்கிச்சு, அந்த மாதிரி நிதிஷ்குமார் ஆளுங்களை தூக்கிட்டு போயிடும். அந்த பயத்தினால அவர் போனார். இன்னொன்று, அவருக்கு எப்படியாவது ஒரு ஓரத்தில் அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம கட்சியே தோல்வி அடைஞ்சு நம்ம மட்டும் வெற்றி பெற்றா பாஜக நம்மளை முதலமைச்சர் வேட்பாளராக வைக்கும், பாஜக நம்மளை முதலமைச்சராக்கும், நம்ம கட்சி பற்றி நம்ம கவலை இல்லை, முதலமைச்சர் நாற்காலி போதும்னார். இப்போ கடைசியில் அதுக்கும் வேட்டு வச்சிருச்சே பாஜக. இப்போ கடைசியில் அதன் தலையிலும் கை வச்சிருச்சே. போன தடவை அவருக்கு மெஜாரிட்டி இல்லை, பாஜகவுக்கு மெஜாரிட்டி. அதனால் இவரை முதலமைச்சர்னு வச்சாங்க. இதே முதலமைச்சர் பதவியை தேஜஸ்வி கொடுத்து வச்சிருந்தாரு. தான் துணை முதலமைச்சர்னு சொன்னார், நீங்க முதலமைச்சர் ஆயிருங்கன்னு சொன்னார். அவர் தான் மெஜஸ்டிக் லீடரு. அப்புறம் அவரை விட்டுட்டு வந்தீங்க, பாஜக உங்களை முதலமைச்சர்னுச்சு, தேர்தலில் இடப்பகிர்வு கொடுத்தீங்க, உங்களை விட கூடுதலான இடங்களில் பாஜக ஜெயிச்சிருச்சு, நீங்கள் தான் முதலமைச்சர்னுச்சு. கடைசியில் வெடியை உங்கள் சேருக்கு கீழே வச்சிருச்சு. இன்றைக்கி அது வெடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மாநிலங்களவைக்கு போங்கன்னு சொல்லுது. நாளைக்கு மாநிலங்களவையிலேருந்து வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லும்.
நான் சொன்னது மாதிரி பாட்னாவுடைய சேர்மனாக போங்கன்னு சொல்லும். இல்லைனா ஏதாவது போர்டு உங்களுக்கு போடுறோம், அந்த போர்டில் சேர்மனாக இருங்கன்னு சொல்லும், வாரியத்துக்குள்ள பொறுப்பில் இருங்கன்னு சொல்லும். அதுக்கும் போவார். அவர் அதிகாரத்தினுடைய மயிர் இலையை கூட ஒட்டி கொண்டு இருப்பதற்கு தயாராக இருப்பார். எடப்பாடி பழனிசாமியினுடைய கதை வேறு, நிதிஷ்குமாரினுடைய கதை வேறு. நிதிஷ்குமார் பற்றி பார்க்கும்போது கடந்த 20 வருடங்களாக அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் தொடர்ச்சியாக. அவர் பெண்கள் மத்தியிலையும் இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பினர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமிக்கவர். அவருக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்போது அவருடைய பதவி பறிக்கிறாங்க, அவர் டெல்லிக்கு அனுப்புகிறா அப்படின்னும் போது அது பிஜேபி மேலே என்ன பார்வை ஏற்படுத்தும்? பாரதிய ஜனதா கட்சி எது குறித்தும் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. அதிகார திமிர், ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன்னுடைய காலடியில் குவித்து வைத்திருக்கிற ஆணவ போக்கு அதை எதை வேண்டுமானாலும் செய்ய வைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நிதிஷ்குமார் விவகாரத்தில் இப்படிப்பட்ட வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நிதிஷுக்கு பெரிய ஆதரவாளர் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு சார், அதெல்லாம் இப்போ இல்லை. நிதிஷ்குமார் யாருடைய கால் தடத்தை பற்றி வந்தாரோ அந்த தலைவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராகவே செயல்பட தொடங்கிட்டார். அவர் கண்டு கோட்பாடு, தத்துவம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ எப்படி ஆயிட்டாருன்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டில் ஜிகே வாசன்னா அப்படி தான் அவருக்கு பீகாரில் என்ன ஒன்று, ஜிகே வாசனுக்கு ஓட் பேங்க் இல்லை, அவருக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது, அவ்வளோதானே தவிர பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நீங்கள் 20 வருஷமாக எத்தனை கட்சிகளோடு தாவி தாவி கூட்டு வச்சார். கட்சி மாறுறது மட்டும்தான் கட்சி தாவலா? இந்த கூட்டணி விவகாரத்தில் நம்பிய கட்சிகளை துரோகம் பண்ணுறது, தான் துணை முதலமைச்சராக இருந்துட்டு முதலமைச்சர் நாற்காலியை உங்களுக்காக விட்டு கொடுத்தாரா இல்லையா? தேஜஸ்வி வளர்ந்து வருகிற தலைவர், உங்களை விட பலம் வாய்ந்த தலைவர், அதிகாரத்தினுடைய கால்களை நக்கி பிழைக்கணும்னு நினைக்கிறாரா? சமூக நீதியினுடைய குரலாக ஒழிக்கணும்னு நினைச்சார். ஆனால் உங்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சார். அவரை தூக்கி எறிஞ்சிங்க. இந்தியா முழுமைக்கும் ஒரு வியூகத்தை வகுப்போன்னு உங்களை கூட்டு போனார். அந்த வியூகத்தை உடைத்து கொண்டு போனீங்க கடைசி நேரத்தில். இதெல்லாம் பீகார் மக்களிடத்தில் நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிகப்பெரிய பின்னடைவை நிதிஷ்குமார் பீகார் அரசியலில் சந்திச்சிட்டாரு. இனிமே அவரை தூக்கி எறிஞ்சால் மக்கள் வருத்தப்படுவாங்க, மக்கள் எதிர்ப்பாக திரும்புவாங்கலாம் பாஜக பயப்படாது. ஏன்னா பாஜகவுக்கு நல்லா தெரியும், கிரவுண்ட் லெவலில் நிதிஷ்குமார் பேஸ் இல்லாமல் இருக்காருன்னு தெரியும். ஏன் சார், சரத்பவாரை விட பெரிய லீடரா சார்? சரத்பவாரை விட பெரிய பவரா சார் இப்போ அவருக்கு இருக்கு? சரத்பவாருடைய கட்சியவே தேசியவாத காங்கிரஸை எடுத்துகிட்டு அஜித் பவார்கிட்ட கொடுத்தாங்கல்ல, அஜித் பவார் கடைசியில் செத்தும் போனார்ல. அது மாதிரி நிதிஷ்குமாரோட கட்சியை தூக்கிட்டு வந்துட்டா என்ன செய்வீங்க நீங்கள்? நிதிஷ்குமார் இண்டிவிஜுவலாக ஸ்டாண்ட் பண்ணிட முடியுமா சரத்பவார் மாதிரி? அதுக்குண்டான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கா? அந்த களத்தெல்லாம் இழந்துட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், மெல்ல மெல்ல பாஜக உறவாடி தோளில் கையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரிக்க செய்யும். ஒட்டுமொத்தமாக உங்களை காலி பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக எந்திரிச்சு நின்றுவீங்க. ஒட்டுமொத்தமாக உங்களை காலி பண்ணாது. என்ன செய்யும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை புழு அரிப்பதை போல அரித்து உங்களை செல்லரிக்க செய்து உங்களை முடித்து வைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அதைத்தான் இன்றைக்கு நிதிஷ்குமார் விவகாரத்தில் செய்திருக்கிறது. ஒருவேளை பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக வந்தார்னா, அப்போது கிட்டத்தட்ட ஒரு மாநில கட்சியை வெளியேற்றி ஒரு தேசிய கட்சி உட்காருது அப்படிங்கிற விஷயம் நாட்டு மக்கள் மத்தியில் என்ன பார்வையை ஏற்படுத்தும்? இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்ன செய்தியை சொல்லும்? இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பல செய்தியை சொல்லும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்கிறேன். ஒரு வேளை அப்படின்னு நீங்கள் ஒரு வேலைலாம் இல்லை, ஒரே வேலை தான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்கிறது. நேற்றுலேருந்து சில குரல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒரு சாதாரணமானவர். சார், சாதாரணமானவர் தான், ஆனால் 100 வருட சித்தாந்தம் அதுக்கு பின்னாடி இருக்கு, 100 வருட செயல் திட்டம் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதற்கு பின்னால் இருக்கு. இவை தான் மனித குலத்துக்கு விரோதி. வருகிற யாரோ ஒருவர் அல்ல, யாரோ ஒருவரை வச்சுக்கலாம் கைப்பாவையாக. யோகி ஆதித்யநாத் வர்றதுக்கு முன்னாடி யாருக்குன்னு தெரியுமா? குஜராத்துக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் முகங்கள் மாறும். பாஜக நேரடியாக ஒரு முதலமைச்சரை நியமிக்க போது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பீகாரில் நிலவ போகிறது, நிறைவேற போகிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தினா, எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான செய்தி இருக்கு. இனிமேலாவது உஷாராயிருங்க, இல்லைன்னா நிதிஷ்குமாருக்கே அந்த நிலைமை. நிதிஷ்குமார் சாதாரண தலைவர் இல்லை சார். இன்னைக்கு வேணா ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். அவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பர்ஃபி தேடின தலைவர் இல்லை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. வாஜ்பாயோடு இணக்கமாக இருந்தவர், வாஜ்பாயினுடைய அரசியல் அங்கம் வகித்தவர், பீகாரின் அரசியலில் ஆளாகலத்தை பார்த்தவர். அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு ஒரு காலத்தில் இருந்தது. அவருக்கே இந்த நிலைமைன்னா, நீங்கள் இடைச்சொருகளாக இடைக்காலத்தில் வந்த பொதுச் செயலாளர், கொஞ்ச நாள் இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்தார் அவர். நான் தப்பாக சொல்லலை.
அவர் பொறுப்பு வகிச்சதுனால நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டத்துக்கு எப்படி முடித்து வைக்கப்படுவார்? யோசிச்சு பாருங்கள். நிதிஷ்குமாருக்கே இந்த நிலைமை தான்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போகிற போக்கில் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகும் பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே செய்தி தான், ஒருவேளை அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் வேட்டு வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஓட்டு வைக்கல, நீங்கள் அதிமுகவுக்கு வேட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நாளை அதிமுக நிச்சயமாக வராது சார், 100 விழுக்காடு வராது. ஒருவேளை 0.0001% ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்குக்குள் அதிமுகவுக்கு வாக்குகள் விழுமையானால் அந்த வாக்கு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு செலுத்தப்படுகிற வாக்குகள். எடப்பாடி பழனிசாமி நாளை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கு மொத்த அதிமுகவினுடைய அதிகாரமும் போகும். அப்படி ஒரு வேளை போகும் பட்சத்தில் இப்போ பீகாரில் எப்படி உருவாச்சோ அதேமாதிரி தமிழ்நாட்டிலையுமே திமுக vs பாஜக அப்படின்னு உருவானா அதுவும் இப்போயே வந்து சித்தாந்த போர்னு தான் சொல்லி அரசியல் பண்ணப்படுது. அப்போ அந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மிக கொடூரமான காலமாக அது இருக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் திராவிட இயக்கங்களுக்குள்ளே தான் சுற்றி சுழல வேண்டும். நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிற போதே என்னுடைய உடலில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படுது. ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ இது திராவிட இயக்கம் செழித்தோங்கிய மண், பெரியார் அண்ணா உளவிய அவர்களுடைய கொள்கை வீச்சுக்கள் உலா வந்த மண். இது இப்படியே தான் பாதுகாக்கப்படணும். குறைந்தபட்சம் அண்ணாவினுடைய பெயரை சொல்கிற ஒரு கட்சி, குறைந்தபட்சம் அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வைத்திருக்கிற ஒரு கட்சி, அதற்கான தகுதி அந்த கட்சிகள் வந்துருச்சு. குறைந்தபட்சம் அது அண்ணா திமுகவாக இருக்கட்டுமே எதிர்த்து நிற்கிறது, குறைந்தபட்சம் அந்த கொடியவாவது பறக்க விடுவோமே. அதை விட்டு பாஜக என்கிற ஆக்டோபஸ்கரம் தமிழ்நாட்டுக்குள் நுழையுமேயானால் அதை விட பேராபத்து தமிழ்நாட்டுக்குள் இருக்காது. சிலர் வேண்டுமானால் கருதலாம் அதிமுகவோடு மோதிரத்துக்கு நேரடியாக பாஜகவோடு. இல்லை சார், அதிமுக இந்த மண்ணில் நிலைத்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு மாற வேண்டுமே தவிர இந்த மண்ணில் அதிமுக செய்திருக்கிற சாதனையும் மகத்தான சாதனை, அந்த சாதனைகளும் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம் அமைத்த அரசு அதிமுக அரசு, தமிழுக்கு பல்கலைக்கழகம் அமைத்த அரசு அதிமுக அரசு, இடஒதுக்கீட்டை உறுதி செய்து தந்த அரசு அதிமுகவினுடைய அரசு, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்டில் ஏற்ற விட்ட அரசு அதிமுகவினுடைய அரசு. இப்படி அதிமுகவுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது சார். இது பாஜக இருந்தால் நடக்காது சார். அதிமுக இருந்தால் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது. நடக்கவே இல்லை என்றாலும் அதிமுக இந்த மண்ணில் நிலை பெறட்டும். காரணம், அதுவும் திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமாஞ்செடியாக வந்த இயக்கம் இன்றைக்கு காவிமயமாகி போயிருக்கிறது. ஒரு நம்பிக்கையோடு அந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். எடப்பாடி பழனிசாமியே காலம் முழுக்க இருந்துருவாரா? வேறு மாற்றமே வராதா? நிச்சயமாக வரும். என்றைக்காவது ஒரு நாள் அந்த இயக்கம் பழைய பொலிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பந்திங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி.